ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல அதிசய சித்தர்கள், அதாவது மிராக்கிள் சித்தர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவா இந்த மண்ணில் பிறக்கும் அத்துணை மானுட இந்த ஜீவராசிகளுக்கும் அளப்பரிய சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். இறைவன் அப்படின்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபூத தத்துவங்கள். அந்த இயற்கையின் மூலமாக அதை உள்வாங்கும் சக்தியை நம்ம உடம்பு கொடுத்திருக்கோம். எல்லா மனித ஜீவராசிகளுக்கும் அந்த சக்தி இருக்கு. நாம எல்லாருமே சித்தர்களா ஆகலாம். அப்போ நாம ஏன் ஆக முடியல அப்படின்னா, நமக்கு இருக்கிற இந்த ஊழ்வினை, காலகாலமா நமக்கு வர்ற அந்த கர்மாக்கள், ஆணவம், கண்மம், மாயை என்கிற அந்த மும்மலத்துக்குள்ள நம்ம சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறோம். இறைவனோடு இரண்டரை கலக்கும் அவருடைய காலடியில் சரணாகதி அடைய வேண்டிய இந்த பிறப்பு, ஆனால் அதை நாம் நோக்கி நமது பயணம் இல்லாமல் போனதே நமக்கு பெரிய துரதிருஷ்டம். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஊழ்வினைக்குள்ள சிக்கி இருக்கோம். அப்படி இந்த ஊழ்வினைக்குள் சிக்காம, மும்மலத்திற்குள் சிக்காமல் தன்னுடைய ஆன்ம பலத்தை அதிகரித்து பிரபஞ்ச சக்திகள் இருக்கிற அந்த சக்திகளை நாம் தான் உள்வாங்கி தவ வலிமையின் மூலமாக இந்த மானுடர்கள், நம்மளை போற மானுடர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் இந்த சக்தியை தான் நம்ம அதிசயம் என்றும் மிராக்கிள் அப்படின்னு சொல்றோம். அதை செய்பவர்கள் சித்தர்கள். அட்டாங்க யோகம் பயின்று அட்டமா சித்துக்களை அவர்கள் பயின்றால் இந்த யோகம் நமக்கும் கைகூடும். அவங்களுக்கு மட்டுமில்ல, நமக்கும் கைகூடும். அதை நாம் பெற முடியாத பட்சத்தில் ஏற்கனவே பெற்ற சித்த பெருமக்களின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய அளப்பரிய சக்தியையும் பெற்று இந்த வாழ்வில் நாம நலம் பெற வேண்டும் என்பதற்காக நிறைய சித்தர்பீடங்களுக்கு போய் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம். அந்த அதிசய சித்தர்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். அவருடைய பூர்வீகம் என்ன, அவங்க பெற்றோர்கள் யாரு, அவருடைய ஆன்மீக நாட்டம் எப்படி இருந்தது, எப்போ அவர் ஞானம் பெற்றாரு, அவருடைய குருநாதர் யாரு, ஆன்மீக சேவையில அவருடைய இன்வால்மெண்ட் என்னென்னலாம் இருந்தது, சித்து விளையாட்டுக்கள், சித்தர்னாலே சித்து விளையாட்டுக்கள்லாம் இருக்கும், அவருடைய தன்மை மற்றும் சித்து விளையாட்டுக்கள்லாம் எப்படி இருந்தது, அவர் செஞ்ச அதிசயங்கள்லாம் என்ன, சித்தர்கள் பல சேவைகள் செய்வதற்காக இந்த மண்ணில் பெறப்படுத்திருக்காக இவருடைய பாடகச்சேரி சுவாமிகள் செய்த இந்த மருத்துவ சேவைகள் எல்லாம் என்ன, அதன் மூலமாக ஆன்மீகம் பயனடைந்தது என்ன, அப்படிலாம் சொல்லிட்டு அவருடைய ஜீவசமாதி எப்படி இருந்ததையும், இது போன்ற நிறைய விஷயங்களோட இந்த பதிவை நம்ம தொடங்க இருக்கிறோம். வாங்க இப்ப நாம காணொளிக்குள்ள போகலாம். வணக்கம். இப்போ இந்த நம்ம பதிவுல பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னாலே தெரியும், சித்தர் அந்த வரிசையில நிறைய பேர் இருக்காங்க. வள்ளலார் அவருக்கே சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே பல பதிவுகள் இன்னும் பார்த்திருக்கோம். சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள், அவர் மதுரையில பக்கத்துல இருந்தார். அவருடைய ஜீவசமாதி மன்னார்குடியில இருக்குது. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அவரை நம்ம இன்னைக்கு சித்தர் பெருமக்களா அதிசய சித்தர்கள்ல நம்ம பார்க்கிறோம். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1876 இருந்து 1949 வரைக்கும், கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் அவர் ஆன்மீக பணி அவங்க செஞ்சிருக்காங்க. 1876 மே மாதம் 9ஆம் தேதி தான் அவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் கந்தசாமி திருமதி அர்த்தநாரி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவர். இவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், மஞ்சம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் அவர் பிறந்தார். சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்ததனால் அவருக்கு அந்த ஊர்ல பெருசா ஒன்னும் அவருடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கல. இன்னும் அவருடைய ஆன்மீக நாட்டம் சிறு வயதிலேயே ஆரம்பிச்சதுனால அவரு இயல்பான ஒரு மனநிலையில், இயல்பான ஒரு சராசரி மானுடராய் அவர் இல்லை. அவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா அவர் இந்த வீரசைவர் குலம் அப்படின்னு சொல்றாங்க. சிறு வயதிலேயே அவர் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறாரு. இந்த வீரசைவர் குலம் அப்படின்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஆன்மீகத்துக்குன்னே நேர்ந்து விட்ட ஒரு இனம் மாதிரி தான் அவங்க. அந்த குலமை கர்நாடக மாநிலம் பெல்லாரி பக்கத்துல தான் அவருடைய பூர்வீகம், இன்னைக்கு இருக்கிற பூர்வீகம் அன்னைக்கு இருக்கு. பெல்லாரியில அங்க போறாரு, பூர்வீகம் தேடி அவங்க போறாரு. அப்போ அங்க ஒரு குருநாதரை கண்டுபிடிக்கிறார். அவர் பேர் எரிதாதா. அவருடைய ஜீவசமாதிக்கு நம்ம போயிட்டு வந்தோம். அவருடைய அளப்பரிய அவர் சித்து விளையாட்டுக்களை எல்லாம் நாம் ஒரு 4-5 காணொலிகளாக கொடுத்திருக்கோம். கர்நாடக மாநிலம் செல்லக்குறிக்கியில் இருக்கிற எரிதாதா சுவாமிகள் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வரும். அந்த எரிதாதா சுவாமிகள் எப்படி இருந்தார் அப்படின்னா, சுருக்கமா சொன்னா இறந்த பறவைகளை
அந்த உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு இதெல்லாம் இருக்கலாம், அந்த அந்த இறந்த பறவைகள் விலங்குகளை எல்லாம் உயிர்ப்பித்த அந்த இது. அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் காலரா. அப்ப எல்லாம் காலராவே பெரிய, இன்னைக்கு பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் இருக்கு, அன்னைக்கு காலராவே பெரிய நோய். அது வந்ததுன்னா அந்த ஒருத்தரை மட்டும் கொள்ளாது, அந்த ஊரே கொண்டுடும். அப்புறம் அடுத்த ஊருக்கு போகும், என்னமோ விருந்தாடி போற மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் காலரா தொற்று நோய் அது. சோ அந்த காலராவை வந்து நோயை வந்து அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் கொத்து கொத்தா சத்துட்டு இருந்தாங்களா அந்த ஊர்ல. செல்லக்குறிக்கு பக்கத்துல தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக தடுத்து அவர் வந்து அங்க தான் ஒரு சித்தர் என்பதை நிரூபித்தார். அது ஒரு நிறைய ஒரு வரலாறு, அதை நம்ம அங்க போக வேண்டாம். அவர் தான் இவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தன்னுடைய 12 வயதிலேயே வந்து அவர் வந்து ஆன்மீகத்துல இருக்கும் பொழுதே அவர் வந்து வள்ளலாருடைய மானசீகமான ஞான உபதேசம் எடுத்துக்கிட்டார். வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளை தான் இவருக்கு இன்னைக்கும் வந்து நிறைய அவருக்கும் இவருக்கு ஒத்து போறது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ எரிதாதா சுவாமிகளோட கொஞ்ச நாள் பயணிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அவர் கூட பயணிக்கிறார். அப்போ அவரு தன்னுடைய 100வது வயது ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு இவர் நம்ம பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள்கிட்ட சொல்லி, நீ தென் தமிழகம் போ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுக்கிறாரு. அதை சிறமேல் ஏற்று பயணிக்கிறாரு. அப்படி வரும்போதுதான் வந்து ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாடகச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றாரு. செல்லக்குறிக்கில வந்து பாத்தீங்கன்னா வந்து 1897 வந்து அவரு நம்ம கிரிதாதா சுவாமிகள் 75வது வயதுல அவர் உள்ள வராரு. 100 வயது வரைக்கும் இருந்துட்டு அவர் ஜீவசமாதி அடைஞ்சிறார். அப்புறம் பாடகச்சேரிக்கு அவருடைய உத்தரவின் பேர்ல பாடகச்சேரி வர்றாரு. பாடகச்சேரி பக்கத்துல பட்டம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, கிராமம். அங்க பார்த்து பட்டம் மட்டும் இல்ல, பக்கத்துல சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்து இவர் வந்து அம்மனமா அவதூதரா என்ன பண்றாரு, அங்கேயும் இங்கேயும் போகிறாரு. அதை சில பேர் வந்து விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அம்மனமா யார் போனாலே நமக்கு ஒரு கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னும் சித்த பிரமை பிடித்தவர் இல்ல பைத்தியம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்து நம்மளை வந்து அவங்க போடுவாங்க. ஆனால் இது போன்ற சித்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த உடை உணவு இதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய, பல நாட்கள் சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்காங்க ஐயா. பட்டமரின் ஊர்ல அங்க ஒரு நிலக்கிழார் இருக்கிறார், அவர் பேர் அவங்க ஊர்ல இந்த கிளாக்குடையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஊர்ல அவர் தான் வந்து பண்ணையார் மாதிரி அவர் நிலக்கிழார் அப்படின்னு சொல்லி பெருநிலக்கிழார், கிழார்ல பெருநிலக்கிழார் அவர் தான். அவருக்கு நிறைய இந்த மாடுகிட்ட எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வேலை கேட்டு அவர் வந்து மாடு மேய்க்கிறார். அப்போ அங்க மாடு மேய்க்கும் போது தன்னுடைய தவத்தை அங்க இருந்து எடுக்கிறாரு. அப்போ ஒரு மரத்தடியில மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும் போது இவர் தனியா படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது அந்த ஞானத்துல வந்து நவகண்ட யோகம், தன்னுடைய உடல் 9 துண்டுகளாக அவர் அங்க இருக்கும்போது நிறைய நம்ம நவகண்ட யோகிகள்லாம் பார்த்தோம். அந்த பாடகச்சேரி சுவாமிகளும் நவகண்ட யோகி. அப்போ கூடவே இருக்கிற இன்னொரு மாடு மேய்க்கிற ஒரு அந்த பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு இந்த பையன் வந்து அப்ப சின்ன வயசு தானே, இந்த பையன் ஏதோ யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது திரும்ப ஒரு கைகாலெல்லாம் சரியாகி உட்காந்துக்கிறார். என்னடா அது இவன் பொய் சொல்றானோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை வந்து பின்னாடி இருந்து எல்லாம் நோட்டம் கிராம மக்களே நோட்டம் பார்க்கறாங்க. அதே மாதிரி நவகண்ட யோகம் பண்றாரு. ஆஹா, இவரு சாதாரண மனுஷன் இல்ல, ஏதோ சித்து விளையாட்டுக்கெல்லாம் பண்றாங்க. சோ இவருக்கு வந்து நம்ம இவரை இப்படி மாடு மேய்க்க விடக்கூடாது, இவரை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு ஓலக்கொட்டாவை போட்டு ஒரு இடத்துல பாடகச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு, பட்டத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பாடகச்சேரிங்கிற, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஜீவசமாதி வந்து பாடகச்சேரியில உள்ளது. இப்போ சாமியை வந்து நீங்க பாக்கணும்னா 4-5 இடங்கள்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஒண்ணு கோவை மாவட்டம் மஞ்சம்பாளையம், 2வது வந்து செல்லக்குறிக்கில இன்னைக்கும் அவருக்கு சிலை அமைத்து அவருக்கு வந்து குரு பூஜை நடந்துட்டு இருக்குது. இங்க வந்து பாடகச்சேரியில அவருக்கு அவருடைய ஆலயம் இருக்குது. கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூழ் சாலையில வந்து ஒரு இடம் இருக்குது, முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படின்னு. அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்துல பாத்தீங்கன்னா அவர் தான் அங்க நிறைய நாள் வாழ்ந்தது. கிட்டத்தட்ட 1933 இருந்து அங்கதான் இருந்தார். அவர் நீண்ட காலம் அங்க போயிருந்து நிறைய ஆன்மீக சேவை செஞ்சது முத்துப்பிள்ளை மண்டபம் தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வராது, பெங்களூர், அவர் ஆன்மீக பயணம் பெங்களூரு அப்புறம் நிறைய இடங்கள்லாம் போயிட்டு இருக்குது. சென்னையில அவருடைய ஜீவசமாதி திருவெட்டியூர்ல இருக்குது. சரி, அதை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு சித்த மருத்துவம் ரொம்ப கைவந்த கலை. நிறைய செல்வந்தர்கள் எல்லாம் இப்போ ஆன்மீகம் பண்ணணும், என்ன பண்ணும், பணம் வேணும். இப்ப நானே என்ன பண்றேன், ஒரே ஒரு சின்னதா ஒரு இடம் வாங்கி இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னா பணம் இல்லை. எல்லாரையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் யாரும் இந்த உதவி செய்யும் அந்த மனப்பான்மை இல்லை.
நிறைய இந்த சித்தர்கள் திருவடியிலிருந்து நிறைய அந்த சித்தர் எங்க இருக்கிறாங்க, இந்த சித்தர் எங்க இருக்கிறாங்க, அதை எங்க போறாங்கன்னு அந்த சேவைகளை பெற அந்த மனம் இருக்குது. ஆனால் அந்த அந்த சேவை செய்யும் அந்த அந்த இடத்துக்கு அந்த சேவை அறக்கட்டளைக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தா இன்னும் நிறைய நமக்கு வரும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இன்னும் வரவில்லை. அது காலம் அந்த சித்தர்கள் எல்லாம் அவர்களுக்கு அதை அதை அந்த அந்த உணர்வை ஊட்டி வருங்காலத்தில் சித்தர்கள் திருவடி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். சரி, நாம இப்ப காணொலிக்குள்ள போவோம். அப்போ அந்த நிதியை வாங்கி இவர் என்ன பண்றாரு, ஆன்மீகத்துக்கு பண்றாரு. ஆன்மீகம்னா என்ன? அன்னதானம் பண்றதுதான் ஆன்மீகம், வேற ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்காங்க. 1920 1932 நடந்த கும்பகோணம் மகாமகம்னா ரொம்ப தெரியும் உங்களுக்கு, கும்பேஸ்வரருடைய ஆலயம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நடக்குவாங்க மகாமகம். அந்த மகாமகத்துல 1920 மற்றும் 1932 அந்த மகாமகத்துக்கும் அவர் ஒரு மகாமகத்துக்கு 1,00,000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறது. காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்குது தொடர்ச்சியா. அப்படியே மலை மாதிரி இருக்குது சாப்பாடு. சாம்பார் ஒரு பக்கம், ரசம் ஒரு பக்கம், அறுசுவை உணவோடு. நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு மகான் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு அன்னதானம். நான் ஒரு 500ல இருந்து 1000 பேருக்கு ஒரு வாரத்துக்கு 500 பேருக்கு கொண்டு போறேன். வெள்ளச்சேரில இருந்து இப்படி ஆரம்பிச்சு தாம்பரம் போயிட்டு வந்தா ஒரு 500 பேரு, திருவாயன்மியூர் இப்படியே சுத்தி வளையார் சுத்தி உள்ள வந்தா அடுத்த நாள் சனிக்கிழமை ஒரு 500 1000. இதுவே கொஞ்சம் அப்படியே திக்குமுக்காடுது. 1000 பேருக்கு கொண்டு போய் நானே டோர் டெலிவரி மாதிரி அவங்க கையில வண்டி சாலை ஓரங்கள் இருக்கிற அனாதை மற்றும் ஆதரவற்றவர்கள் கொடுக்கும்போது 1000 பேருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனா அவர் 1,00,000 பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அடே, ஊர்ல உள்ள எல்லா சமையல்காரும் அங்கதான் இருப்பாங்க, சாப்பிடுறவங்களும் அங்கதான் இருப்பாங்க. 1,00,000 பேருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பந்தியில அதிகபட்சம் 200 பேர் உட்காந்து சாப்பிட்டாலே நமக்கு பெரிய பிரம்மாண்டமா தெரியும். 1,00,000 பேர் சாப்பிடுற அந்த இதை நடத்தி காட்டியவர், ஒற்றையா மனிதனாக ஒற்றை மகானாக நின்று நடத்தி காட்டியவர் பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். 1933 அவர் கும்பகோணம் வராரு. முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படிங்கிற ஒருத்தர் நிறுவுறாரு. கூழ் சாலையில் இருக்குது. அது கும்பகோணம் காரைக்கால் அந்த ரோட்ல தான் இருக்குது. அங்க இன்னும் அவருக்கு நிறைவு சின்னம் இருக்குது. அங்கதான் அவருடைய ஆன்ம பலத்தையும் ஆற்றலையும் தியானத்தையும், கீழே பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் உட்காந்து ஒரு தியானம் பண்ணுவார். நிறைய அவருடைய எரிதாதா சுவாமிகளுடைய அந்த சிலையெல்லாம் அங்கதான் இருக்கு. பாடகச்சேரியிலும் இருக்குது. பாடகச்சேரி அந்த ஆலயத்திலையும் எரிதாதா சுவாமிகள் மற்றும் அவருடைய நேபாள சுவாமிகள் அப்படின்னு சொல்ற அவருடைய எல்லாம் அந்த ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த மகான்கள். நேபாள சுவாமிகள் தஞ்சாவூர், ஏற்கனவே நான் பதிவு கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ இதெல்லாம் அந்தந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் என்ன மாதிரியான சித்து விளையாட்டுகள், என்ன மாதிரியான ஆன்மீகத்தை அவர் கையில எடுத்தார் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில்
உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. மீண்டும் உங்களை சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி வரவேற்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளுடைய அதிசயங்களும் அவர் என்னென்ன ஆன்மீகம் செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கும்பகோணத்துல திருநாகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆலயம் திருப்பணி செய்யாமலே கிட்டத்தட்ட ரொம்ப கோபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாழடைஞ்சு, கோபுரத்துல காகங்கள் எல்லாம் போடுறது விதைகளோட பெரிய மரஞ்செடியெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை சீரமைக்கிற பணி ரொம்ப அவ்வளவு சாதாரணமா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும்போது அதை கையில எடுக்கிறார் நம்ம பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். தோல்ல ஒரு உண்டியில குலுக்கிட்டு தெருவா போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை வாங்கி அதை அந்த கோயில் திருப்பணி பண்ணாரு. கோயில் திருப்பணிக்கு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காசுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு திருநீர் எழுதி ஒரு கையில கொடுத்தாருன்னா அவருக்கு தேவையான ஒரு எவ்வளவு அமௌண்டோ அந்த அமௌண்ட் அது கையில வந்துருமா. என்ன மாதிரி சித்து விளையாட்டு பாருங்க. இன்னைக்கு அதை அம்மணி அம்மாள் செஞ்சாங்க. எப்படி இப்ப திருவண்ணாமலையில அம்மணி அம்மாள் செஞ்சாங்க, நிறைய சித்தர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த திருப்பணி அது மாதிரி செஞ்சு திருநாகேஸ்வரர் ஆலயத்தை அவங்க முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணார். இன்னைக்கும் திருநாகேஸ்வரர் ஆலயத்துல அவருடைய சிலை அந்த முகப்புல இருக்கும். இவருடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது மல்லார் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளும் இவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. வள்ளலார் பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். அதுல தண்டையார்பேட்டையில பாத்தீங்கன்னா அவரு ஜீவசமாதி அடைஞ்சதே தண்டையார்பேட்டை தான், கிட்டத்தட்ட திருவெட்டியூர். அங்க பாத்தீங்கன்னா வக்கீல் ஏகாம்பரம் குடும்பம் உள்ளுக்குள்ள வருது. இங்க பாடகச்சேரி சாமிகளுக்கும் என்னுடைய குருநாதர் கோடிசாமிகளுக்கும் இப்படி பல இடங்கள்ல அவங்க இருக்காங்க. நான் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் சீடர் என்று தன்னுடைய உயிரில் எழுதி வைக்கிறார். எல்லாருமே அவங்கள வள்ளலாரின் மறு அவதாரம் தான் சொல்லுவாங்க. 6 அடி உயரம்ல, கருப்பான உடம்பு, அகன்ற நெற்றி, கூர்ந்த கண்கள், அப்படி பாத்தீங்கன்னா பல கூர்வா இருக்கும். அப்படியே நீண்ட விரல்கள் மடித்து அது ஷேவிங் எல்லாம் போட்டு அந்த 5 முளை வேட்டியை எடுத்து இப்படி சுத்தி இருப்பார். வடச்சேரி ராமலிங்க சாமிகள்னா வேட்டியை போட்டு இங்க ஒரு சுத்தி இருப்பார். பட்டை போட்டு அதில் குங்குமத்தை வச்சிருப்பாரு. என்ன ஒரு தெய்வீக, அவர் பார்க்கும் போதே ஒரு இருக்கும். சாப்பாடுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பல நாட்கள் அவர் உணவு இல்லாம எடுத்துக்கிறார். ஒரு கூடு விட்டு கூடு பாயும் சக்தி இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே நேரத்துல பல இடங்கள்ல அவர் இருக்கிறார். இங்கேயும் பார்த்திருப்பாங்க, பாடகச்சேரியில ஒரு இதுல பார்த்திருப்பாங்க, கும்பகோணத்துல ஒரு இதுல பார்த்திருப்பாங்க. ஒரு முறை 1920 பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குல போய் இவருக்கு தொடங்கணும். ஆனா இவர் கும்பகோணத்துல இருக்கிறார். அப்ப கும்பகோணத்துல இவருடைய பக்தர் நடேச கொத்தனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை அவர் வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் நான் சொல்லாத வரைக்கும் கதவை யாருக்கும் திறக்காத, வீட்டை பூட்டி வச்சுக்கின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு உள்ள போயிட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை முடித்து விட்டு அந்த வெற்றி பெற்று அந்த வழக்கோட காப்பியோட வெளியே வந்துட்டார். திரும்ப இங்க வெளியே வர்றாரு. இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கூடு விட்டு கூடு பாய்தல், ஒரு இடத்துல இருந்து அங்க புள்ள போறது. இதுக்கெல்லாம் அட்டமா சித்துக்கள்ல அனிமா, மகிமா, லஹிமா என்று சொல்வார்கள். பறந்து சொல்வது. சக்கரையம்மாள் ஒரு இடத்துல இருந்து திருவாயூர்ல இருந்து வேலூர்ல உள்ள போவாங்க இல்லையா, இப்படி ஒரு இடத்துல இருந்து விட்டோபா சாமிகள் அந்த இடத்துக்கு திருவண்ணாமலைக்கு போய் பறந்து போன இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம ஏற்கனவே சக்கரையம்மாளுடைய வாழ்க்கை வரலாற்று. சோ இப்படி இவரும் அந்த அனிமா, மகிமா, லஹிமா என்ற சித்து விளையாட்டுக்களை எல்லாம் சர்வசாதாரணமா செய்த ஒரு நவகண்ட யோகி தான் பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். இவர் நிறைய சித்து விளையாட்டுகள் இருக்குது. இரும்பு தங்கமா மாத்தினது, சின்ன கூழாங்கல்லை எடுத்து மாணிக்க கல்லா மாத்தினது. அப்படி மாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய சித்து செய்ய அவங்களுடைய ஆன்ம பலம் குறைஞ்சி விடும். அதனால அவர் அதிகமா அவர் பண்றது. நிறைய பைரவ பூஜையில ரொம்ப சிறந்து விளங்கிய பைரவ சித்தர்னே அவர் சொல்லுவாங்க. பைரவ சித்தர்னா அவர் பார்க்கணும் அப்படின்னா கும்பகோணத்துல அங்க இருக்கிற ஒரு பைரவர்கிட்ட சொல்லி இது மாதிரி நான் ஐயா பார்க்கணும்னு சொன்னா இந்த பைரவர் போய் அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியாது. அது ஒரு சங்கீத பாஷை. அது போய் அவரை அழைச்சிட்டு வந்துரும். ஆமா என்னை கூட வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி வருவார் அவங்க உள்ள. அந்த அளவுக்கு பைரவர் கூட கம்யூனிகேஷன் இருக்கிறவர் அவர். சித்தராச்ச பைரவ சித்தர். அவர் பைரவ பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இலை போடுவார். போய் இன்னொன்னு அப்படி தலையை காட்டினா ஓடி போய் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த குளம் இருக்குது, அங்க அந்த உள்ள ஆறு மாதிரி இருக்குது. பாடகச்சேரியில நீங்க பாத்தீங்கன்னா பாடகச்சேரி அந்த நீங்க இருக்கு பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜீவ சமாதிக்கு ஆப்போசிட்ல ஒரு குளம் ஆறு இருக்கு. அங்க போய் உட்காந்து எல்லாம் குளிச்சு கிழிச்சுட்டு ரெடியா நிக்குமா. இலை போட்டிருப்பாங்க, ஆனா சாப்பிடாது. ஆனா நின்றுட்டு இருக்கும்.
150 இலை போட்டிருக்காங்கன்னா கரெக்டா 150, 151 கிடையாது, 149 கிடையாது, கரெக்டா 150னா 150 பைரவர்கள் வந்து அப்படியே ரெடியா நிக்குமா. அவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் அதை சாப்பிடுமா. அந்த அளவுக்கு ஒரு வந்து பைரவ பூஜை பண்றவர் பைரவ சித்தர் அவர். இது நிறைய அவருடைய சித்தர் விளையாட்டுகளையும் அவருடைய அதிசயங்களையும் அதில் நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு சமயம் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு பக்தர் ராமசாமி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து மாரடைப்புல வந்து அட்மிட் ஆயிருக்கிறாரு. இனிமே அவ்வளவுதான், நீங்க எழுந்து ஒரு அடி கூட எடுத்து கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். டாக்டர் பேரு டாக்டர் குருசாமி, NS நரசிம்ம ஐயர் நினைக்கிறேன். இந்த 2 பேரும் சொல்லிட்டாங்க. அவரு பணக்காரர் தான், ஆனாலும் என்ன, பணக்காரனுக்கு தெரியுமா அந்த நோய். ஆனா பணக்கார நோய் என்னன்னு சொல்லுவாங்க, இதே நோய் எல்லாம் ஏழைகளுக்கு வராது. இப்ப ஏழைகளுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. சோ சொல்றாரு, இவர் போய் நேர கடகன்னு போய் என்ன சொல்றாரு, ஒரு கஞ்சி அடிச்சு எடுத்துருவாங்கன்னு அவர் வீட்டுல சொல்றாரு. போய் சொல்லி கஞ்சி எடுத்து குடிங்கிறார். டாக்டர் எல்லாம் பதறாங்க, அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்க, கஞ்சி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு. நான் சொல்றேன் குடிப்ப அப்படின்னு சொல்லி ராமசாமி நம்பிக்கையோடு குடித்தார். அந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக தன்னுடைய குருநாதர் சொல்றாரு நான் செய்யறேன்னு சொல்லி குடிச்சாரு. அடுத்த டெஸ்ட்ல பாக்குற அந்த இதய நோய் இருந்ததுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. அடப்பு விடப்பெல்லாம் அடிச்சு கலைச்சிட்டு போயிடுச்சு. அதுதான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். 1925 என்று நினைக்கிறேன், ஒரு தொழுநோயால் காரைக்குடியில் இருக்கிற ஆதப்ப செட்டியார், காரைக்குடி ஒரு சொந்த ஊர். தொழுநோயினா தெரியும், அந்த கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போயிடும். ஸோ தன்னுடைய திருநீர்லயே என்ன பண்ணுவார், பூசி இந்த கையை விரல விட்டார். அவர் வெளியில எங்கும் போக மாட்டார். மிகப்பெரிய காரைக்குடினாலே தெரியும், காரைக்குடி செட்டியார்லாம் பெரிய பணக்காரலா இருப்பாங்க. பணக்காரனா இருந்து என்ன பண்றது, எதுக்குமே அது சொல்ற மாதிரி தான். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு போய் சென்றும் அவருடைய தொழுநோய் குணமாகவில்லை. ஆனால் இறுதியாக பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அதை திருநீர் போட்டு 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 அந்த விரலையே வளர வச்சாரு. நமக்கு எப்படி இருக்கும் அந்த விரல் மாதிரியே அந்த தொழுநோய் பூரணமாக குணமாயிடுச்சு. பிறகு ஆதப்ப செட்டியார் வந்து இவருடைய தீவிர பக்தராகவும் ஆயிட்டார். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லலாம். பெங்களூர்ல இருக்கிற ஏஜி சாமண்ணா அப்படின்னு சொல்றாங்க, கர்நாடக மாநிலம். அவருக்கும் ஒரு தீராத ஒரு நோய் ஒன்று, கொடிய நோய் இருந்தது. அது அங்க போறார். ஏன்னா அவருக்கு தெரியும் யாரு எப்ப எங்கன்னு. இது போன்ற அவருக்கு வந்து இப்போ தேவை, பணம் தேவை. இப்ப எனக்கு எப்படி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு சங்கோச்சப்படுறேன் இல்லையா. இது மாதிரியான ஒரு 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 அனாதை இல்லம் கட்டணும், ஒரு பூஜை பண்றதுக்கு இடம் வேணும்னு நம்ம கேட்கும் போதே சங்கோச்சமா இருக்கு. ஆனால் அவருக்கு தெரியும் எதை போட்டு எதை எடுக்கணும். அது போன்ற பணக்காரர்கள் யார் இருக்கிறாங்களோ அங்க போய் இந்த நோயை அதுக்கான வைத்தியத்தை கொடுத்து விட்டு அதற்கான சன்மானமாக எடுத்து ஆன்மீகத்துல போடுறாரு. கிவ் அண்ட் டேக் பாலிசி. அது எனக்கு தெரியல, இன்னும் நான் அந்த நிலைமைக்கு வரல. அங்க போய் ஏஜி சாமண்ணா அவங்கள போய் அந்த இதை வந்து அந்த கொடிய நோயை தீர்த்துட்டு திரும்ப வந்து சாமண்ணாவும் இவருக்கு பக்தரா மாறிடுறாரு. இன்னைக்கும் செல்லக்குறிக்கி, இப்ப எரிதாதா சுவாமிகளோட செல்லக்குறிக்கி அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஏஜி சாமண்ணாவோட சிலை அங்க இருக்கு, வச்சிருக்காங்க. பாடகச்சேரி சுவாமிகளுக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு ஆலயம் வச்சு இருக்காங்களோ அதே மாதிரி ஏஜி சாமண்ணாவுக்கும் ஒரு ஆலயம் அங்க இருக்குது. நான் போயிருக்கேன். எனவே அவருடைய கிருபை, நான் வந்து பாடகச்சேரிக்கும் போயிருக்கேன், அப்புறம் முத்துப்பிள்ளை மண்டபம் கும்பகோணத்துக்கும் போயிருக்கிறேன், இங்க திருவட்டியூருக்கும் அவருடைய ஜீவசமாதிக்கும் நான் போயிருக்கிறேன். செல்லக்குறிக்கி இளங்கோவன் ஐயா இருக்காங்க மயிலாடுதுறையில, அவருடைய கைங்கரியத்தின் பேராக நான் வந்து செல்லக்குறிக்கு போய் அந்த ஒரு குரு பூஜையில கலந்துக்கிட்டு அந்த அங்கு நடந்த அந்த குரு பூஜையை நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம். நிறைய காணொலிகள், நேர்காணல் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இதுல ஒன்னே ஒண்ணு, அவர் பிறந்த ஊர் மஞ்சக்கொள்ளை போகணும்னு நினைச்ச ஒரு குரு பூஜைக்கு என்னால போக முடியல. நிச்சயமாக அடுத்த ஒரு முறை நான் வந்து மஞ்சக்கொள்ளை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கிற அவர் பிறந்த அந்த மண்ணில் ஒரு முறை நான் சென்று அதை ஒரு காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ இப்படி அவருடைய சித்து விளையாட்டுகளும் அதிசயங்களும் தொடர்ந்து போது 1933 இருந்து 1949 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அவர் கும்பகோணத்துல தான் இருக்கிறாங்க. அங்க முத்துப்பிள்ளை மண்டபம் சத்திய ஞான சபைன்றது நிறுவனர். ஏன்னா அவர் வள்ளலாருடைய வழி தோன்றவர். மிகப்பெரிய அளவுல அங்க எப்படி வடலூர்ல எப்படி சத்திய ஞான சபை இருக்கோ அதற்கு இணையான ஒரு சத்திய ஞான சபையை உருவாக்குறார். அதே மாதிரி திருவட்டியூர்லயும் ஒரு சத்திய ஞான சபை உருவாக்கி இருக்கிறார். எங்கெல்லாம் போனோம். பாடகச்சேரி சுவாமிகள் நிறைய ஆலயங்கள், இப்போ வந்து நான் திருநாகேஸ்வரம் அப்படின்னு மட்டும் சொன்னோம், அது மட்டும் இல்ல. பாடகச்சேரியிலே பாத்தீங்கன்னா ஒரு தண்டபாணி கோயில் ஒண்ணு இருக்குது. பெங்களூர்ல வந்து நகரத்துப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, நசரத்துப்பேட்டைன்னு நினைக்கிறேன். நகரத்துப்பேட்டையில வந்து சிவன் ஆலயம் ஒன்று கட்டி அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கிண்டி, நம்ம சென்னை கிண்டி பக்கத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாரலீஸ்வரர் ஆலயம் அவங்க கட்டினதுதான். இப்படி எண்ணற்ற ஆலயங்கள் அவங்க கட்டி திருப்பணி பண்ணியிருக்காங்க.
ஏதாவது ஒரு ஆலயம் இதா இல்ல திருப்பணி பண்ணணும் அப்படின்னா கூப்பிடுறா நம்ம மகான அப்படிங்கிற மாதிரி தான் பாடகச்சேரி சாமிகளை இருப்பாங்க. நிறைய ஆலயங்கள், நிறைய ஆன்மீகம், நிறைய அன்னதானங்கள்லாம் பண்ணுவார். சித்தர்களுடைய நோக்கமே வந்து அன்னதானம் பண்றதுதான். தானத்துல மிகப்பெரிய தானம் அன்னதானம். சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன் அந்த அன்னதானம் பண்ணா கர்ம வினைகளில் இருந்து நாம் வெளியில வருவோம். அதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலும் சக்தியும் இருக்கு. அது கொடுத்துட்டு அது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு இங்க அந்த சாப்பாடு உள்ள போனதுக்கு மட்டும் தான் அந்த ஆத்மா அப்படியே வரும். நல்லா இருன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க. முதியோர்கள் எல்லாம் பசியோடு இருந்தவர்கள், உண்மையான பசியால் இருக்கிறவங்க, இந்த நல்ல பசி நான் சொல்லும்ல, சும்மா புளிச்சேப்பம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஆதரவற்ற அனாதைகள் எல்லாம் இந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் பாருங்க. சாப்பாடு என்ன அடுத்த வேலை கிடையாது, கொடுத்தாதான், இல்லைன்னா பட்னி தான். தண்ணி கூட கிடைக்காது. யார் கொடுப்பாங்க? அப்ப அந்த கொடுக்கும்போது நீங்க கடவுளா தெரிவிங்க. நீங்க தான் கடவுளாங்க. நீங்க தான் சித்தர், நீங்க தான் கடவுள். பஞ்சபூத சக்திகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று. அதை நம்ம ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சோ எங்கெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்சதோ முடிஞ்ச ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு வாட்டர் பாட்டில் யாருக்காவது வாங்கி கொடுங்க. இதுதான் சித்தர்கள் சொன்னாங்க. வெறும் அறுசுவை உணவோட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பசிக்கு உள்ள கொடுக்கணும். நீங்க ஒரு தயிர் சாதம் எங்கோ வீட்டுல கட்டுற சைட் சாதத்துல அதை எடுத்து கொஞ்சோண்டு கொஞ்சம் கொடுங்க. இதுதான் அன்னதானம். இதுதான் நீங்க சித்திர பயணத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுதான். பக்தி மார்க்கத்துல உள்ளவங்க நிறைய பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள், முச்சாரணங்கள் இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதோட அவுட்புட் என்ன? பசித்த வயிறுக்கு நீங்க எங்கெல்லாம் அன்னதானம் நிறைய போடுவாங்க. நிறைய உங்களுடைய திருமண நாள், மகன் உங்களுடைய குழந்தைகளோட பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள், அப்பா அம்மாவுடைய நினைவு நாள், ஆனா அவங்களோட திருமண நாள், இப்படி எங்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் சேர்த்து நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்க கர்ம வினைகள் நீங்களும் நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் கொஞ்சம் போய் அன்னதானம் பண்ணுங்க. அனாதை இல்லங்களுக்கு போங்க. பக்கத்துல நியர் போட்டு இருக்கும். இதெல்லாம் நிறைய அனாதை இல்லங்கள் ஆச்சு. ஆதரவற்றவர்கள் இல்லங்கள் நிறைய ஆச்சு. ரோட்ல பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. நிறைய போலீஸ் சாமிகளும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பசி தானே. அது என்ன போலீஸ் சாமிகள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம். இந்த எல்லாருக்கும் மனிதனா இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ஐயோ இவர் கொட்டை பட்டெல்லாம் போட்டுக்கிறாரு, இதெல்லாம் வந்து இவர் போலீஸ் சாமியார், ரைட்டு. ஆனா பசிக்குமே, போலீஸ் சாமியாருக்கும் பசிக்கு கொடுங்க. அவ்வளவுதான். நீங்க சாமியார்னு பார்க்க வேண்டாம். ஒரு ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு அவருக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க. சோ தொடர்ந்து நம்ம பாடகச்சேரி சாமிகளோட அதிசயங்களையும் சித்து விளையாட்டுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய ஜீவசமாதி 1949 ஆண்டு ஜூலை மாதம் 29வது நாள் ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னை திருவெட்டியூர்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. திருவெட்டியூர் போனீங்கன்னா பட்டினத்தார் ஜீவசமாதிக்கு எதிர்த்த மாதிரி அப்பர் சாமி கோயில் தெருன்னு ஒன்று வரும் ஆப்போசிட்ல. அது உள்ள போனீங்கன்னா நேர சத்தியஞான சபையோட பெருசா இருக்கும். பெருசா ஆக்டிவா இல்லை. அங்கே பாடகச்சேரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி பிரம்மாண்டமா இருக்கும். பக்கத்திலே வந்து அவருடைய சீடர் அப்புடு சுவாமிகள் அப்படின்னு இருக்காங்க. அவருடைய சீடர் இருக்காங்க. அந்த கதையை நம்ம அப்புடு சாமிகள் பத்தி பேசும்போது இவர் எப்படி அப்புடு சாமி எப்படி ஐகோர்ட் சாமின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி பாடகச்சேரி சுவாமிகளுடைய சீடர் ஆனார், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவருடைய ஜீவசமாதி என்னங்கிறத மற்றும் ஒரு காணொலியை நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நாம அந்த பாடகச்சேரி சுவாமிகளுடைய அதிசயங்களையும் நம்ம வந்து அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய ஆன்மீக பலம் என்ன, அவருடைய மருத்துவ சேவை இந்த மக்களுக்கு எப்படி செஞ்சாரு, எப்படியெல்லாம் அன்னதானம் செஞ்சாரு, கோயில் திருப்பணி எல்லாம் எப்படி பண்ணாருங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். அவருடைய ஜீவசமாதி சென்னை திருவெட்டியூர்ல இருக்குது. அப்பர் சாமி கோயில் தெருக்கு பட்டினத்தார் ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்ல. அங்க போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பாடகச்சேரி மன்னார்குடி திருவாரூர் பகுதியில் இருக்கிறவங்க பாடகச்சேரி அப்படிங்கிற ஒரு போகலாம். கும்பகோணம் மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கிறவங்க முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படிங்கிற இடத்துல போங்க. பெங்களூர் கர்நாடகா பகுதியில் இருக்கிறவங்க வந்து செல்லக்குறிக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, பெல்லாரி பக்கத்துல இருக்கிற செல்லக்குறிக்கி போனா அங்கேயே பாடகச்சேரி சுவாமிகளுக்கான ஆலயம் இருக்குது. மஞ்சக்குலையில இப்போ புதுசா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மஞ்சக்குலையில பாடகச்சேரி சுவாமிகளுக்கு தனியான ஒரு கோயில் கிராம மக்களால் சேர்ந்து கட்டப்பட்டிருக்குது. அது கும்பாபிஷேகம் கடந்த போன வருடம் நினைக்கிறேன் நடந்தது. அது என்னால் போக முடியல. ஸோ அங்கேயும் நீங்க அவருடைய ஆலயத்துல நீங்க தரிசனம் செய்யலாம். பாடகச்சேரி சுவாமிகளின் மகிமைகளை பற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுங்க. இதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன். இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொலியாக்கம் செஞ்சு கொடுக்குறோம். அங்கெல்லாம் போய் அதில் ஒரு காணொலியாக்கம் செஞ்சு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு சன்மானம் இந்த
தம்ப் இம்ப்ரெஷன் கொடுப்பீங்க நம்புறேன். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், நம்ம இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்தனை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.